பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிருங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நாராயணி கலைக்கூடம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான ரெசிபிங்க. டொமேட்டோ சாஸ் பிடிக்குமாங்க உங்கள் குழந்தைங்களுக்கு? அப்போ கண்டிப்பாக இந்த டேட்ஸ் சாஸும் பிடிக்கும். டொமேட்டோ சாஸில் ஆர்டிஃபிஷியலாக நம்ம சுகர் சேர்க்க வேண்டியது இருக்குங்க. ஒயிட் சுகர் யூஸ் பண்ணுறது ஹெல்த்துக்கு ரொம்ப கெடுதின்னு டாக்டர்ஸே சொல்கிறாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த மாதிரி இயற்கையான ஸ்வீட்னஸ் இருக்கக்கூடிய இந்த டேட்ஸை வச்சு ஒரு சாஸ் இல்லைனா நீங்கள் சட்னின்னு கூட சொல்லலாம், இதை மாதிரி ரெடி பண்ணி கொடுத்தோம்னா கண்டிப்பாக குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப ஹெல்த்தியும் கூட. சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா டேட்ஸ்னாலே சாப்பிட மாட்டாங்கங்க. அவங்களுக்கு இந்த ஃபார்மில் செஞ்சு கொடுத்தோம்னா டொமேட்டோ சாஸ்க்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாமல் கண்டிப்பாக சாப்பிட்ருவாங்க. நமக்கும் ஹெல்த்தியான சாப்பாடு குழந்தைங்களுக்கு கொடுத்தமேன்னு ஒரு சந்தோஷம் இருக்கும். டேட்ஸில் நிறைய அயன் கண்டென்ட் இருக்குங்க, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம இப்போ செய்ய போகிற ரெசிபி இட்லி, தோசை, ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், சப்பாத்தின்னு எதுக்கு வேணும்னாலும் சேர்த்து சாப்பிடலாங்க. சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சாரா அண்ட் சிங்கம்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். எங்களை என்கரேஜ் பண்ணி நிறைய வீடியோஸ் போஸ்ட் பண்ண வைக்கிறாங்க. தேங்க்யூ வெரி மச் சாரா அண்ட் சிங்கம். சரி வாங்க, நம்ம எப்படி ரெசிபி இப்போ பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துக்கலாங்க. ஒரு 10 பீஸ் டேட்ஸ், இது சீட்லெஸ் டேட்ஸ் எடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் சீட்ஸ் இருந்ததுன்னா சீட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டேட்ஸ் மட்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு 2 சின்ன பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கோம். இந்த மிளகா கொஞ்சம் காரமான மிளகா, அதனால் 2 எடுத்துருக்கோம். நீங்கள் உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி அதை இன்க்ரீஸோ இல்லை டிக்ரீஸோ நீங்கள் பண்ணிக்கலாம், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்துருக்கோம். தேவையான அளவு உப்பு. இது 4 மட்டும்தாங்க இதோட இன்க்ரீடியன்ஸ். வாங்க இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஸோ இது 4த்தையுமே நம்ம ஒரு மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டேஸ்டியான அண்ட் ரொம்ப ஒரு டெலிஷியஸான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் சட்னி அப்படின்னு சொல்கிறத விட இதை நீங்கள் ஒரு ஸ்ப்ரெட்டுன்னு கூட சொல்லிக்கலாம். இப்போ சப்பாத்தி ரோலுக்கு ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம், அதுக்கப்புறம் தோசைக்கு தொட்டு சாப்பிடலாம், இட்லிக்கு தொட்டு சாப்பிடலாம், அதுக்கப்புறம் ப்ரெட்டுக்கு நடுவில் ஸ்ப்ரெட் பண்ணி கொடுக்கலாம். இப்போ குழந்தைங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா பேரிச்சம்பழம் அப்படியே சாப்பிட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரெட் மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இன்னொன்று பார்த்திங்கன்னா, குழந்தைங்க நிறைய டொமேட்டோ சாஸ் சாப்பிடுவாங்க. ஸோ அதில் சுகர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும். அதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் பண்ணி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க. இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பாப்பு, இதை கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி சொல்லி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. சூப்பராக இருக்கா? என்னன்னு தெரியுதா? அது நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? இது பிடிச்சிருக்கா இல்லை கெச்சப் பிடிச்சிருக்கா? அதுக்கு இது பிடிச்சிருக்கா இல்லை டொமேட்டோ சாஸ் பிடிச்சிருக்கா? நல்லா இருக்கா? சூப்பர். உனக்கு டொமேட்டோ சாஸ்க்கு பதிலாக இனிமேல் இதே பண்ணி கொடுக்கட்டுமா? ஓகேவா? பிடிச்சிருக்கா? சூப்பர், தேங்க்யூ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்தீங்கல்ல. நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு இதை செஞ்சு கொடுத்து அவங்களோட கமெண்ட்ஸை எங்களோட கமெண்ட்ஸ் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பேஜை லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. நான் இன்னொரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். until then take care. bye bye.